ஜனநாயகம் படம் விஜய்க்கு கடைசி படங்கிறது அவருக்கு கிளைம். நாளைக்கு இன்னொரு படத்தை நடிச்சுட்டா நீங்க விஜய் தூக்கில போட்டுருவீங்களா? என்ன தூக்கில தொங்க தொங்க விட்டுருவீங்களா விஜய? பெரிய கிரைம் பண்ணிட்டாருன்னு. ஒண்ணும் இல்லல்ல. அப்ப இதெல்லாம் தண்ணியில தான் எழுதணும். அவருக்கு ஏஜ் ஆகுது, மார்க்கெட்டு நிக்காது, சிவகார்த்திகேயன் இளங்கன்று, கொலை தள்ளிய வாளை விஜய தட்டி தூக்கிருவானுங்கிற அச்சம் கூட அவருக்கு இருக்கலாம். பட் இந்த படத்துக்கு கடைசி படங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பார்க்கிறேன். மனுஷன் பணம் மாறக்கூடியது. நான் மாறக்கூடிய திட்டம் கூட அவருக்கு இல்ல. திட்டமிட்டே கடைசி படம்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் வேல்யூவை ஹைப்பை உருவாக்குறாரு. ஆனா நீங்க பாருங்க, எங்கேயாவது விஜய் நீங்க சினிமா விட்டு போக கூடாதுன்னு யாராவது கேட்டாங்களா? யாரும் கேட்கல. பட் அடுத்தால படம் நடிக்கணும்னா உடனே கேட்பாங்க. அது செட்டப் பண்ணி புஷிகிட்ட சொன்னா அது அங்கங்க விஜய் மீண்டும் படம் நடிக்கணும். உண்மையிலே விஜய் வெரி குட் டான்சர். விஜய் டான்சிங்ல விஜய்க்கு எக்ஸ்ட்ராடினரி. சிங்களரும் சரி, மலையாளியும் சரி, அவருக்கு டான்ஸை பெரிய ரசிக்கிறான். இது சர்க்கார் படம், பெரிய பெர்ஃபார்மர். 3 தடவை நான் சர்க்கார் படத்தை பார்த்தேன். அதே வேளையில கோட் படத்தை நான் உண்மையிலே சொல்றேன், சிவகார்த்திகேயன் கிட்ட அந்த துப்பாக்கியை கொடுக்க போறாருங்கிற சீன் வருதுங்கிறதுக்காக கண்டிப்பா பார்க்கணுங்கிறதுக்காக பார்த்தேன். லியோ படம் ஒரு தடவை தான் பார்த்தேன். ஆனா உதயநிதி ஸ்டாலின் படம் வரதுக்கு முன்னாடியே படத்தை விஜய் அண்ணா சூப்பர் அது இதுலாம் சொல்லியிருந்தாரு, பார்த்தேன். ஸோ நல்ல என்டர்டெய்னர், நல்ல பெர்ஃபார்மர், நல்ல டான்சர். ஃபைட்டு விஜயாந்த அளவுக்கு இல்லைனாலும் ஃபைட்டு நல்லா பண்ணுவார். ஸோ விஜய் படம்னா பைசா கொடுத்த காசுக்கு திருப்தியா போய் பார்க்கலாம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது மினிமம் கேரண்டி அது இருக்குது. காரணம் அதுதான்.